அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற தலைப்பு, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோயினுடைய வகைகளில் வரக்கூடிய ஒன்றுதான் பொடுபோக்கு. இந்த பொடுபோக்கு என்பது நமக்கு நஷ்டத்தை அதிகப்படுத்தும். இந்த பொடுபோக்கு என்பது நம்ம நியாமத்தை நீக்கச் செய்யும். இந்த பொடுபோக்கு என்பது பொறாமை அதிகப்படுத்தும். இந்த பொடுபோக்கு என்பது கவலை அதிகப்படுத்தும் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காட்டுகின்றார்கள். அப்ப பொடுபோக்கு மிகப்பெரிய நோயாக இருக்கிறது உள்ளத்துல. ஒரு சாலிஹின் ஒருவர் தன்னுடைய உஸ்தாதை கனவுல பார்க்கிறாங்க. பார்த்து கேட்டாங்களாம், மிகப்பெரிய நஷ்டம் என்றால் என்னன்னு கேட்டாங்களாம். அதற்கு அவங்க உஸ்தாத் சொன்னாங்களாம், யாருக்கு பொடுபோக்கு இருக்கின்றதோ அவர்தான் வாழ்க்கையில் அடைகின்ற மிகப்பெரிய நஷ்டம் என்பதாக குறிக்காட்டினாங்க. சொன்னா நம்ம அடைகின்ற நஷ்டம் என்பது பொடுபோக்காக இருக்கின்றது. இறைவன் கொடுத்த நியாமத்தை யோசிச்சு பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் ஒரு சாலிஹின், ஒரு நல்லவர் தன் தந்தையை கனவுல பார்க்கிறான். தந்தையை கேட்டாங்களாம், கைஃப அந்த கைஃப ஹாலுக்க, தந்தையை எப்படி இருக்கிறீங்க கேட்கிறாங்களா. அவங்க சொன்ன விஷயம் பாருங்க, யா வல்லது என்னுடைய மகனே, நான் துனியாவில் வாழுகின்ற பொழுது பொடுபோக்காக வாழ்ந்தேன், என்னுடைய மரணமும் பொடுபோக்காக அமைந்தது. எனவே நீ வாழுகின்ற பொழுது பொடுபோக்காக இல்லாமல் நீ நிறைய அமல் செய்வதாக குறிக்காட்டான்னு சொன்னா, நாம் அந்த பொடுபோக்கை தவிர்த்து வாழ வேண்டும். பொடுபோக்கு என்பது ஒரு கடத்துக்கு மேல மௌத்தையும் மறக்க செய்துவிடும். ஒரு முறை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத்து சந்திக்க வராங்க. யாக்கூப் கேட்டாங்கன்னா, மலக்குல் மௌத்து நீங்க என்ன சந்திக்க வரீங்களா அல்லது ரூஹை கைப்பற்றன்னு கேட்டாங்களா. அதற்கு மனசு பதில் பிறந்தவங்களே சந்திக்கதான் சொன்னாங்களாம். அதற்கு யாக்கூப் சொன்னார்களாம், நீ எங்களுடைய ரூஹை கைப்பற்ற வரீங்கன்னு சொன்னா எனக்கு அதற்கு முன்பதாக அதற்குண்டான அறிகுறியை சொன்னாங்களாம். ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்க. சில காலங்கள் கழித்து மீண்டும் மலக்குல் மௌத்து வராங்களாம். வருகின்ற சொன்னாங்கன்னா, நான் உன் உயிரை கைப்பற்ற வந்தேன்னு சொன்னாங்களாம் மலக்குல் மௌத்து. அப்ப யாக்கூப் சொன்னாங்கன்னா, எந்த அடையாளமுமே கூறவில்லைன்னு சொன்னாங்களாம். அதற்கு மலக்குல் மௌத் சொன்னாங்களாம், நான் உன் உயிரை கைப்பற்றுவதற்கு முன்பதாக 3 விதமான அடையாளத்தை நான் கூறிவிட்டேன். முதல் விஷயம் சொன்னா, உங்கள் தலையில் ஏற்பட்ட வெள்ளை முடி மௌத்தை குறிக்கின்றது. இரண்டாவது, நீங்கள் பலமாக இருந்தீர்கள், அதற்கு பின்னால் ஏற்பட்ட பலகீனம் என்பது அது மௌத்தை குறிக்கின்றது. மூன்றாவது, உங்களுக்கு இருக்கின்ற உடலுடைய சோர்வு என்பதும் உங்கள் மௌத்தை குறி சொன்னாங்களா மலக்குல் மௌத். அப்ப இந்த 3 விஷயம் பாருங்க, வெண்ணிற முடி, சக்தியிலிருந்து பலவீனம், உடம்பினுடைய பலவீனம், இந்த 3மே மௌத்தை குறிக்கின்றது. நாம் இதை அடைகின்ற பொழுது பொடுபோக்காக சொன்ன மௌத் என்பது பொடுபோக்காக அமைந்துவிடும். எனவேதான் ஒரு கவிஞன் இப்படி கூறுவான், நாட்களும் என்னுடைய காலங்களும் பாவத்தை அடைந்தே சென்று கொண்டிருக்கின்றது. போய்கொண்டிருக்கிற நேரத்துல இந்த மலக்குல் மௌத் வந்துட்டாங்க, கல்புன் காஃபில், உள்ளமும் பொடுபோக்காக இருக்கின்றது. நிஅமத்துக்க ஃபித் துனியா குரூருன், துனியால நீ அமைத்த அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை எல்லாம் அவர் விளங்கி கொள்ளாமல் அதை அசால்ட்டா எண்ணிக்கொண்டார். அது மட்டுமல்ல, அவர் துனியாவுடைய வாழ்க்கை என்பது எந்த ஒரு பயனும் இல்லாமல் அழிந்து போய் விட்டது என்பதாக ஒரு கவிஞன் இவ்வாறு கூறுகிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். நாம் வாழுகின்ற பொழுது பொடுபோக்காக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம் மௌத்தும் பொடுபோக்காக அமைந்துவிடும். உள்ளத்தினுடைய பொடுபோக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அபு அலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது அவன் பக்கத்துல ஃபுல்லா மாணவர்கள் இருப்பாங்களா இல்லையா, மாணவர்கள்லாம் அந்த உஸ்தாதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப அபு அலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்ப சுத்தி உள்ள அந்த மாணவர்கள், உஸ்தாது ஏன் அழுகுறீங்க நீங்க சொல்ல முடிந்த உஸ்தாத் சொன்னாங்க, நான் என்னுடைய தொழுகை நினைச்சாலும் சொன்னாங்களா. அப்ப மாணவன் உஸ்தாது நீ தொழுகை விட்டதே கிடையாது சொல்லும் பொழுது அந்த உஸ்தாத் சொன்ன வார்த்தையை பாருங்க, அன்னி கது பக்கி தூ இலா ஹாதா, நான் அவ்வாறு இருந்தேன், ஆனால் நான் தொழுகின்ற பொழுது நான் தலையை உயர்த்தினேன், பொடுபோக்காக தலையை உயர்த்தினேன், செய்தேன், பொடுபோக்காக சொன்னாங்களா அந்த உஸ்தாத். இப்படி பொடுபோக்காக செய்த அமலை எண்ணி கடைசி நேரத்தில் அந்த உஸ்தாத் வருந்தாங்க என்பதாக இமாமுன் கஸாலி குறிப்பிட்டான்னு சொன்னா, நாம் பொடுபோக்காக செய்கின்ற அமலும் அதுல குறைபாடு இருக்கின்றது. நாம் அதை விட்டு விலகி வாழ வேண்டும்.
நாம் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையும் அர்த்தத்தை விளங்கி அதனுடைய தாத்ரியத்தை விளங்கி நாம் செய்ய வேண்டும். நாம் அமலை விளங்காமல் செய்தோம் என்று சொன்னால் அது எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. நோன்புக்கு என்று நோக்கம் இருக்கின்றது, தொழுகைக்கு நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கத்தை நாம் அது செய்கின்ற பொழுதுதான் அந்த அமல் பரிபூர்ணம் அடைகின்றது. இப்படித்தான் ஒரு இறைநேசர் தொழுக போறாங்க. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் ஓதப்படுகின்ற பொழுது தொழுகையை முறித்து விட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ் நான் உன்னை வணங்குகின்றேன், ஈயாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னை உதவித்தேன் சொல்லி இந்த ஆயத்தை ஓதுகின்ற பொழுது உள்ளத்துல இந்த செல்வம் சம்பந்தமான அந்த எண்ணம் ஏற்படுது, வீட்டு விஷயங்கள் ஏற்படுது. வீட்டுக்கு தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. செல்வத்தை எல்லாம் பிரகாசம் தந்துடுறார். தங்களோட உள்ளத்துல ஏற்பட்ட கவலை எல்லாம் நீக்கி விட்டு வந்தார். வந்துட்டு மீண்டும் தொழுகை நிற்கிறார்கள். அப்பொழுதும் இந்த ஆயத்தை ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் ஓதுகின்ற பொழுது மறுபடியும் உள்ளத்துல ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படுகின்றது. மீண்டும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு சென்று தன்னுடைய ஆடை அனைத்தையுமே ஏழைக்கு கொடுத்துட்றாங்க. தன் பயன்படுத்த அனைத்து பொருட்களையும் வேலை கொடுத்துடுறாங்க. அதையெல்லாம் கொடுத்து விட்டு ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ்வின் முன்னால் நின்று ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் ஓதுகின்ற பொழுது அந்த உள்ளம் நிம்மதி அடைந்ததாம். இப்படியெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நாம் யோசித்து பார்க்க, நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலையுமே நாம் விளங்கி செய்ய வேண்டும். அந்த பொடுபோக்கு என்பது இந்த அமலை செய்தாலும் கூட பொடுபோக்கு இருந்தால் அந்த அமல் பரிபூர்ணம் அடையாது. உள்ளத்திலும் மிகப்பெரிய நோயாக பொடுபோக்கு இருக்கின்றது. இந்த பொடுபோக்கு எந்த அளவுக்கு ஆகும்னு சொன்னா, இமாம் ஷகீக்குல் பல்கி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, மக்கள் 3 விஷயம் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம், ஆனால் செயலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமா. யாருக்கு பொடுபோக்கு இருக்கின்றதோ 3 சொல்லுவாங்க, அந்த செயல் ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணு, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை சொல்லுவாங்களாம், ஆனால் செய்கின்ற அமலை பார்த்தா அடிமை செய்கின்ற அமல் மாதிரியே இருக்காது. அதே போன்று 2வது, அல்லாஹ் தான் எங்களுடைய ரிசுக்குக்கு பொறுப்பாக சொல்லுவாங்களாம், ஆனா துனியா தெரிந்த விஷயத்துல மும்முரமா இருப்பாங்களாம். 3வது, தனக்கு மவுத்து வரும் நம்பிக்கை இருக்குமா, ஆனால் மவுத்தே வரலன்னா ஒரு எப்படி வாழ்வானோ அது போன்ற வாழ்க்கையை இவர் வாழ்வாராம். இப்படி பொறுப்போக்கம் இருந்தோம்னு சொன்னால் இந்த 3 விதமான வாழ்க்கை ஏற்படுவதாக ஷகீக்குல் பல்கி ரஹிமஹுல்லாஹ் கூறி காட்டுகின்றார்கள். எனவே நாம் வாழுகின்ற காலத்தில் பொடுபோக்கை தவிர்த்து அல்லாஹ்வை விளங்கி அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பொடுபோக்கினுடைய மருந்தை இன்ஷா நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.